Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 12 பேனல் அனார்கலி Dress கட் பண்ணியிருந்தோம்ல அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது மாதிரி போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாம வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இந்த அனார்கலி Dress வந்து சாரில இருந்து தான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். லைனிங் கிளாத்தும் சாரி எல்லாமே எவ்வளோ தேவைப்படும், எப்படி வந்து டீட்டெயிலாக நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணுறதுன்றது வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் தான் எடுத்துக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பார்டரில் கட் பண்ணி எடுத்திருந்தோம். அதை வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டிச்சிங் எதுவுமே வந்து டீட்டெயிலாக காமிக்கல, எந்தெந்த பார்ட்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் தான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். நம்ம வந்து துணியோட ரைட் சைடு வச்சு இந்த ஸ்லீவை ராங் சைடு திருப்பி நம்ம வந்து ஸ்லீவோட லைனிங் வந்து அட்டாச் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் தைக்க போகிறோம். ரோப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச் அகலத்துக்கு எடுத்திருந்தோம். ராங் சைடு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ராங் சைடில் மடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் ரோப்லாம் எப்படி தைப்போமோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம். உங்களுக்கு ரோப் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இவ்வளோ பட்டையாக தைச்சிருக்கேன். இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க 1 இன்ச் அகலத்துக்கு. கீழே மட்டும் இந்த மாதிரி வி ஷேப்பில் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளவுஸ் ரோப் தைக்கிற மாதிரி தச்சுட்டு இதை வந்து ரிவர்ஸில் திருப்பி எடுத்துக்கலாம். நான் வந்து ரோப் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எங்கே அட்டாச் பண்ணணுன்றதை வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம லைனிங்கோட சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதார்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி லைனிங்கில் ரைட் சைடு வச்சு ராங் சைடு திருப்பி அப்படியே தச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம வந்து இந்த பார்டர் வந்து வச்சிருந்தோம்ல, அதை வச்சு ஒரு போட்லி பட்டன் வச்சு சென்டர்ல கட் பண்ணிட்டு அந்த போட்லி பட்டன் ஆட் பண்ணி ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் பண்ண போறோம். நான் வந்து இதை டீட்டெயிலாக காமிக்கல, அந்த பார்டர்ல இருக்கிற அந்த ரெட் கலர் கிளாத் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். வந்து நடுவில் கட் பண்ணிட்டு நான் இந்த போட்லி பட்டன்ஸ் ஜாயின் பண்ணி எப்பயும் போல நெக்கு வந்து ரைட் சைடு வச்சு ராங் சைடு திருப்பி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டிச் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஒரு போட்லி பட்டன் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ற பேசிக் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டிச்சிங் பேசிக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் இருக்கிற லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நார்மல் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் அந்த மெத்தடில் தான் நான் வந்து இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் தனியாகவே செப்பரேட்டாக வீடியோ இருக்குது. ஷோல்டர் வந்து இதில் நான் வந்து ரா எட்ஜஸ் தெரியாமல் இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தச்சு எடுத்திருக்கேன். இதோ இந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு புது விசிட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டாப் போர்ஷன் வந்து தைக்கிறது ஈஸி தான், அதனால தான் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கல. ஸ்கர்ட் போர்ஷன் தான் இது வந்து இம்பார்ட்டன்ட்டே, அது மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நம்ம இன்ஸ்கர்ட் மெத்தடில் கட் பண்ணியிருந்தோம். நான் இதில் வந்து ஒரு ஃபோல்டிங் கிளாத்தும் 2 செப்பரேட் கிளாத் இருக்குல்ல அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 கிளாத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நமக்கு லைனிங் ரெடி ஆயிரும். இதே மாதிரி பேக் சைடுக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். சென்டரில் வர கிளாத் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் இருக்கும், அதாவது மடிப்பு பாகமாக இருக்கும். சைடில் இருக்கிற 2 பீஸும் இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கும். இதுலேயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு சைடு கிராஸாக இருக்கும். நமக்கு சென்டர் பீஸில் சைடில் வந்து கிராஸ் தான் வருது, அதனால கிராஸையும் தான் ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இருக்க பீஸ் வந்து சைடில் போயிடணும். இந்த சைடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் தான் வரும், அப்போ கிராஸையும் தான் ஜாயின் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டை கிராஸோடு ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத்தோட அந்த ஷேப் வந்து மாறிடும். இந்த மாதிரி ராங் சைடு திருப்பி வச்சுட்டு சைடு எதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ நான் வந்து லைனிங்காக அந்த 3 லேயரும் அந்த 3 பேனல்ஸும் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் 3 பேனல், பேக்கில் 3 பேனல் வரும். இப்போ இதில் கீழேயும் மடித்து தைச்சிக்கலாம். நம்ம இதே மாதிரி பேக் சைடுக்கும் 3 பேனல் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லைனிங் வந்து நமக்கு ஸ்கர்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மெயின் கிளாத்தில் எப்படி ஸ்கர்ட் பார்ட் வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயின் கிளாத்தை வந்து 12 பேனல் கட் பண்ணியிருந்தோம். அந்த 12 பேனல்லையும் இதே மாதிரி சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டோட ஜாயின் பண்ணணும், கிராஸாக இருக்க பார்ட்டை வந்து கிராஸோட ஜாயின் பண்ணணும். ராங் சைடு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போது லைனிங்கில் வந்து நான் கீழே மடித்து தச்சிருக்கேன். லைனிங்கில் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மெயின் கிளாத்தில் இதே மாதிரி ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வரும். மொத்தம் வந்து நம்ம 12 பேனல் கட் பண்ணியிருந்தோம். 6 பேனல் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், 6 பேனல் வந்து பேக் பார்ட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பேனல் 6 பீஸ் இருக்குல்ல, இதை வந்து லைனிங் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிளாத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இடுப்பு சுற்றல வேஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கணும். கீழே வந்து பார்டர் வந்து நம்ம தனியாக அட்டாச் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துருந்தோம், அதை வந்து மெயின் கிளாத்தில் மட்டும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும்.
பார்டரில் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தானே நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம், அதனால ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கீழே பார்டர் அட்டாச் பண்ணிட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மேலே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டை அட்டாச் பண்ணியிருக்கேன் லைனிங்கோட சேர்த்து. இதே மாதிரி பேக் சைடுக்கு இன்னொரு பார்ட் இருக்கும். இப்போ இந்த ஸ்கர்ட் போர்ஷனை வந்து நம்ம டாப் போர்ஷனோட சேர்த்து இந்த வெயிஸ்ட் ரவுண்டை அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பார்ட்டும் பேக்குக்கு ஒரு பார்ட்டும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே ரோப் தச்சு வச்சிருந்தோம்ல, அதையும் சென்டரில் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். டாப் அண்ட் ஸ்கர்ட் போர்ஷன் சேர்த்து அட்டாச் பண்ணியாச்சு. பேக் சைடில் வந்து நான் அந்த ரோப் வந்து டை பண்ணி விடுறதுக்காக சைடில் சென்டரில் அந்த டாப்பும் ஸ்கர்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அட்டாச் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் செப்பரேட்டாக தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி விடணும். சைடில் ஸ்டிச் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இப்போ உள்பக்கமாக திருப்பி போட்டுட்டு மேலே ஸ்லீவ்ல இருந்து கீழே நம்ம அந்த ஸ்கர்ட்டும் டாப்பும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கீழே சைடில் ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து தச்சுக்கணும். லைனிங்கையும் மெயின் கிளாத் எல்லாத்தையும் சேர்த்து தச்சுக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாமே வந்து நம்ம மெயின் கிளாத் ரெண்டையும் சேர்த்து செப்பரேட்டாகவும் லைனிங் ரெண்டையும் சேர்த்து செப்பரேட்டாகவும் தச்சு விடணும். எப்படின்னா மேலேருந்து நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, மேலே ஸ்லீவ்லேருந்து அந்த லைன் முடிகிற இடம் வரைக்கும் மட்டும் ஸ்ட்ரைட்டாக தச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க 2 மெயின் கிளாத்தை மட்டும் இழுத்து வச்சு தனியாக தைக்கணும். லைனிங் ரெண்டையும் விட்டுட்டு இந்த ரெண்டை மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணி விடணும் கீழே எண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மெயின் கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு லைனிங்கை வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கணும் லைனிங்கோட எண்டிங் முடிகிற வரைக்கும். இதை வந்து டீட்டெயிலாகவே நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸி ட்ரெஸ் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல நம்ம சாரியிலேருந்து, அந்த வீடியோவில் இந்த சைட் ஸ்டிச்சிங் வந்து டீட்டெயிலாகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி தான். மேலேருந்து அந்த நான் லைன் போட்டிருக்கேன்ல அது வரைக்கும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே போனதுக்கப்புறம் நம்ம லைனிங் தனியாக மெயின் கிளாத் தனியாக செப்பரேட்டாக அட்டாச் பண்ணிக்கணும். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க. லைனிங் தனியாக செப்பரேட்டாக இந்த மாதிரி இருக்கும், மேலே மெயின் கிளாத் தனியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளார்டாக இருக்கும் சாரீலேருந்து எடுத்து தைக்கும் போது. பேக் சைடில் வந்து நம்ம ரோப் அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி நம்ம டை பண்ணி விட்டுக்கலாம். வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து எக்ஸாக்டாக நான் எடுக்கல, கொஞ்சம் லூஸாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ பிக்சர் எடுத்து நம்மளோட மெயில் ஐடி அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நம்ம சேனலில் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் சேனல் பேஜஸ் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.